ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் தமிழச்சி. இன்னைக்கு நம்ம சேனலில் மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கிய மறக்கவே நினைக்கிறேன் புக்கோட அத்தியாயம் 5 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மாவின் சிரிப்பை விட அவள் அடிக்கடி அழுவதால் அழுகையே அவளுக்கு அழகாக இருப்பதாக எனக்கு தோன்றும். அழுது அழுது அழகானவள் அம்மா. ராகம் போட்டு அழுவாள், கதை சொல்லியபடி அழுவாள். அப்பொழுது நாங்கள் அவளிடம் எங்களுக்கு தேவையான ரகசியத்தையோ கதையையோ கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நாம் ரொம்ப நாட்களாக தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டது எங்களை பெத்தெடுத்து பேர் வச்சு அவள் வளர்த்த கதையைத்தான். நாங்கள் கேட்டவுடன் அவ்வளவு எளிதாக அம்மா சொல்லிவிட மாட்டாள். அவளுக்கு அது சொல்ல வேண்டும் என்று தோன்றினால் மட்டுமே சொல்வாள். போங்கடா நீங்களாச்சும் உங்க ரிமோட்டாச்சும் என்று ரிமோட் கண்ட்ரோலரை வீசி எறிந்துவிட்டு கட்டிலில் போய் விழுகிறவளை ஒரு பூனையை கொஞ்சுவதைப் போல கொஞ்ச நேரம் கொஞ்சி கொண்டிருந்தால் அவளாகவே வார்த்தைகளை போட்டு ஒரு டியூனை பிடித்து சோக கதையை பாடுவாள். நான் பத்த கதையை சொல்லட்டா, நான் பெத்த கதையை சொல்லட்டா, இந்த பாவி வயித்துல வந்து நீங்க பிறந்த கதையை சொல்லட்டா, எந்த கதையை சொல்ல? அம்மா இப்படித்தான் எப்பவும் எதையும் ராகம் போட்டுத்தான் ஆரம்பிப்பாள். அப்படி ஒரு நாள் அவள் ராகம் போட்டு பாட ஆரம்பித்த போது, நாங்கள் பிறந்த போது நடந்த கதையை சொல்லு என்று அம்மாவிடம் கேட்டேன். மொத பிள்ளை தலை பிள்ளை, அதான் உங்க அண்ணன் பிறந்த போது கொஞ்சம் நஞ்ச பாடா படுத்துனா, கார்த்திகை மாசம் எனக்கு கல்யாணம். கார்த்திகை 1, மார்கழி 2, தை 3, மாசி 4, பங்குனி 5, பங்குனி மாசம் உங்க அண்ணைய வயித்துல ஜனிச்சான். அதுல இருந்து 10 மாசம் மார்கழி மாசம் அவன் பிறக்கணும். பார்த்தா மொத்த ஊரையும் வெள்ளம் சுத்தி நிக்குது. ஊரை விட்டு யாரும் எங்கேயும் போக முடியாத அளவிற்கு தண்ணி கழுத்து வர வந்துட்டு. எனக்கு எப்ப வேணா வழி வந்துடலாம் போலன்னு வயிறு மொறுங்குது. நல்ல மத்தியானம் நிறை மாசம் குளிச்சுட்டு நம்ம வாசல்ல தலையை வச்சு இப்படி ஒஞ்சாந்து படுத்துக்கிருக்கேன். தெற்கே இருந்து நல்ல வெள்ளை குதிரை பார்த்துக்கோ. ராணுவ உடுப்புல சும்மா ஜம்முன்னு ஒரு கிழவன் போலீஸ் வச்சிருக்கிற மாதிரி பெரிய ரிவால்வரை வச்சுக்கிட்டு டக்கு டக்குன்னு சத்தத்தோட ராசா மாதிரி வரான். வந்தவன் நம்ம வீட்டு கிழக்கு பக்கம் அப்போ ஒரு வேப்ப மரம் பெருசா வளர்ந்து நின்னுச்சு. அதுல போய் அந்த குதிரையை கட்டிட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி வாசலை பார்த்து வர்ற மாதிரி இருக்கு எனக்கு. என்னடா இது, குதிரையில பட்டாளக்காரன் நம்ம வீட்டுக்கு வரானேன்னு நான் முழிச்சு பாக்குறதுக்குள்ள ஒரு சாட்டக்கம்பு எடுத்து ஒட்டுல அடிச்சு பிறக்கிற பிள்ளைக்கு பேரு சிவனஞ்சன்தான்னு டப்பு டப்புன்னு அடிக்கிறான். நான் முழிச்சிட்டேன். ஏம்மா இது என்ன கொடுமையா போச்சு? உங்க தாத்தா கிட்ட போய் என் மாமா நான் இப்படிலாம் ஒரு கனவு கண்டேன்னு சொன்னேன். ஏம்மா உங்க சாஸ்தா நம்பி பெருமாள் பேர் கேட்டு குதிரையில வந்திருக்கான். அப்படியே வச்சிருவோம். கொல்லாத சாஸ்தான்லாம் அவன். உங்க தாத்தா சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாவே வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏம்மா உங்க வீட்டு வலியா எங்க வீட்டு வலியா அப்படி வலிக்குது பார்த்துக்கோ. உங்க அப்பன் பாவம் அங்கிட்டு ஓடுறாங்க இங்கிட்டு ஓடுறாங்க. யார் தான் என்ன செய்ய முடியும்? ஊரை சுத்தி வெள்ளம் பெருக்கலாம் நிக்குது. ஏம்மா என் புள்ள தலைப்பிள்ளைய பறி கொடுத்துரும் போலயே இருக்கேன்னு எங்க சித்தப்பன், அதான் உங்க மாயாண்டி தாத்தா, தாளங்குளத்துக்கு போய் ஒரு வில்வண்டிய பூட்டிக்கிட்டு கருங்குளத்துல இருந்து தண்ணிக்குள்ள வில்வண்டிய ஓட்டிக்கிட்டு நின்னு வரான். மாயாண்டி தாத்தா, தாயையும் பிள்ளையையும் வெள்ளத்துல போவதுக்கா நீ அப்படி வெள்ள குதிரையில வந்து என்கிட்ட பேர் கேட்டேன்னு நம்ம சாஸ்தாவை நினைச்சு நினைச்சு நான் கண்ணீர் வடிக்கிறேன். எல்லாரும் வந்து தூக்கிக்கிட்டு வில்வண்டியில போட்டாங்க. உங்க கண்ணாடி தாத்தாவும் மாயாண்டி தாத்தாவும் ஆவறது ஆவட்டும், நீ வண்டிய விடுடா பாப்போன்னு தண்ணிக்குள்ள வில்வண்டிய விடுறாங்க. வண்டியும் மாடும் தண்ணிக்குள்ள நீந்தி போகுது. வண்டி கிணத்தாங்கரைய தாண்டல. வண்டிக்குள்ளேயே உங்க அண்ணன் வந்து மூத்த கொள்ளி பிறந்துட்டான். சொல்லி வச்ச மாதிரி அப்படி ஒரு ஆச்சரியம். வெள்ளமும் வடிய தொடங்கிருச்சு. இப்படித்தான் இந்த மூத்த கொள்ளிய பெத்தெடுத்தேன் என்று அம்மா அண்ணன் புகைப்படத்தை கொஞ்ச நேரம் பார்த்தாள். அவளுக்கு கண்ணீர் கசிந்திருந்தது. எனக்கு தெரியும், அது ஆனந்த கண்ணீராகத்தான் இருக்கும். ஏனெனில் அண்ணன் இப்போது ஸ்ரீ வைகுண்டா அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் வரலாற்று ஆசிரியராக இருக்கிறான். அவனிடம் ஒரு நாளும் இந்த வரலாற்றை அம்மா சொன்னதில்லை. அவனும் அதை கேட்டதும் இல்லை. அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் அம்மா எதுவும் பேச மாட்டாள். அப்புறம் அவளை பேச வைக்க மறுபடியும் நாம் கொஞ்ச வேண்டும். நடிகை ராதிகாவை பற்றியோ அல்லது ரம்யா கிருஷ்ணனை பற்றியோ தேவயானை பற்றியோ அவர்கள் நடிக்கப் போகும் சீரியல்கள் பற்றியோ நமக்கு தெரிந்த தகவல்களை அவளிடம் பேசி விளையாட வேண்டும். அல்லது அவளை சண்டைக்காவது இழுக்க வேண்டும். எம்மோ சொல்லுமா, நம்ம அக்காவுக்கு எதுக்குமா முருகம்மான்னு பேர் வச்சன்னு கேட்டா கொஞ்ச நேரம் அதை யோசிச்சு பார்த்து விட்டு பக்கத்தில் முகம் பார்க்கும் கண்ணாடி ஏதும் கிடந்தால் அதை எடுத்து கொஞ்ச நேரம் அதுவா தன் முகம் பார்த்து விட்டு தான் மறுபடியும் பேச ஆரம்பிப்பாள். புள்ள 6 மாச கருவா வயித்துல இருக்கா. நம்ம 3 கிணத்து வயல்ல நானும் உங்க சித்தி ராசகனியும் வேலை பார்த்துக்கிட்டு நிக்கிறோம். அண்ணனை தொட்டில் கட்டி பக்கத்துல போட்டிருக்கேன். மேற்க கருக்குளத்துல இருந்து உழவு மாட்டை பத்திக்கிட்டு நம்ம பெரிய நம்பி மாமனும்
ரேடியோ செட் மணியும் வராவ. அப்படி வரும்போது கருங்குளத்துக்காரன் வயல்ல நம்ம மாடு இறங்கிட்டு வயக்காரன் போய் நம்ம நம்பி மாமனை பிடிச்சு அடிக்க போறான். ஏம்மா, நம்ம நம்பியிலையா அடிக்குவான்னு நான் போய், ஏய்யா விட்டுருங்கய்யா, மாடு தெரியாம இறங்கிருச்சுன்னு கெஞ்சினேன். ஆனா அவன் மாமனை அடிச்சுக்கிட்டு இருக்கான். நான் போய் அவன் கைய பிடிச்சேன்லா, ஒரு பெரிய உழவு ரொக்கை எடுத்துக்கிட்டு அந்த சண்டால பாவி பையன் என் வயித்துல வேகமா இடிச்சு சவுதிக்குள்ள தள்ளிட்டான். விழுந்தவளுக்கு மூச்சும் இல்ல, பேச்சும் இல்ல. என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியல. உங்க சித்தி ஓடி போய் உங்க அப்பங்கிட்ட சொல்லியிருக்கா. எல்லோரும் ஓடி வந்து பார்த்தா பொணமா சவுதிக்குள்ள கிடைக்கேன். ஐயையோ, தாயையும் பிள்ளையையும் அடிச்சு கொன்னுட்டாங்களேன்னு உங்க அப்பன் நெஞ்சில அடிச்சுக்கிட்டு அழுகுறான். உங்க அப்பனுக்கு அழுகிறதுக்கு சொல்லியா கொடுக்கணும்? அப்படி அழுகுறான். ஐயோ பாவம், ஒரு பிள்ளைய தொட்டில்ல போட்டுக்கிட்டு இன்னொரு பிள்ளைய வயித்துல வச்சுக்கிட்டு இப்படி போய் சேர்ந்துட்டாளேன்னு எல்லாரும் தூக்கி கொண்டு போய் ஊர் மத்தியில போட்டுட்டாங்க. உங்க அப்பனும் மகராசி போய் சேர்ந்துட்டாளேன்னு எங்க கல்யாண பட்டுப்புடவையை எடுத்து வந்து என் மேல போட்டு வச்சுட்டான். ஊருக்கு மத்தியில வயிற்றில் தள்ளிக்கிட்டு ராசாத்தினா பட்டு சேலை கட்டிய பணமா கிடக்கிறப்போ நல்ல வேலை சாராயம் வேட்டைக்கு வந்த ஒரு போலீஸ்காரன் வந்து என்னடா இதுன்னு எட்டி பார்த்துருக்கான். பார்த்தவன் என்ன நினைச்சானோ தெரியல, என்னை தூக்கி புரட்டி பார்த்துட்டு தொண்டைக்குள்ள உசிறு இருக்கிற மாதிரி கிடக்கு, முதுகுல முட்டி வருமம் விழுந்திருக்குன்னு சொல்லி என்னை குப்புறக்க புரட்டி வன்ம நீவி எடுத்து விட்டுருக்கான். அப்போதான் எனக்கு மூச்சியே வந்திருக்கு. முழிச்சு பார்த்தா மொத்த ஊரும் என் முன்னாடி நிக்குது. எல்லாரும் பேய பாக்குற மாதிரி என்னை பாக்குவாங்க. இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு அந்த போலீஸ்காரன் முகத்தை. அப்பவே முடிவு பண்ணிட்டேன், புள்ள ஆம்பளையா பிறந்தா அதுக்கு பேரு முருகன், பொம்பளையா பிறந்தா அதுக்கு பேரு முருகம்மா. ஏன்னா அந்த போலீஸ்காரன் பேர் முருகன். அக்கா முருகம்மாள் இப்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பணிபுரிகிறாள். அவளும் அம்மாவிடம் இந்த கதையை அடிக்கடி கேட்டிருக்கிறாள். அந்த போலீஸ்காரன் ஊரையாச்சும் கேட்டு வச்சிருக்கலாம்மா நீன்னு அம்மாவிடம் கோபித்திருக்கிறாள். அடுத்து உச்சிமா காளி அக்கா. அக்கா இப்போது எங்களோடு இல்லை. அவள் இறந்து 12 வருடங்கள் ஆகிவிட்டன. பிறகு நானும் சின்ன அண்ணன் மாரிராஜாவும் தான். சின்ன அண்ணன் பிறந்தபோதுதான் நான் முதலில் ஒரு வயலை நமக்கென ரோட்டரியில் வாங்கியதாக அம்மா சொல்லுவாள். டாக்டர், ஏமா உன் வயிற்றுக்குள்ள 2 பேபி இருக்கும் போல இருக்கேன்னு சொல்ற மாதிரி வயிறு முழக்க நிறைஞ்சிருந்தான் அந்த பையன். சரி, எந்த பிரச்சனையும் இல்லாம 4வது பிள்ளை நல்ல மாதிரி பிறந்திருக்குன்னு சொல்லி எங்க அப்பன் பேர் சுப்பையான்னு ஆசையா வச்சேன். அதையும் நீந்தான் கொலகார பாவி வந்து அடிச்சு கெடுத்துட்ட என்று சொன்னபோதே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் அண்ணன் பிறந்து 2 வருடங்கள் கழித்துதான் பிறந்தேன். பிறகு எப்படி நான் அவளை பெயரை மாற்றியிருப்பேன்? அதையும் அம்மா தான் சொன்னாள். நீ உண்டாட உடனே உங்க ஆச்சி அழ ஆரம்பிச்சிட்டா. போதும் தாயி, பிறக்கிற பிள்ளை 5வது பிள்ளை, அது ஆம்பளை பிள்ளையா இருந்துட்டா அவ்வளவுதான், அது குடும்பத்துக்கே ஆகாது. போய் கழிச்சிரு, அப்படியே குடலை கழுவிட்டு வந்துருன்னு தினமும் நச்சரிச்சா. நான் முடியவே முடியாதுன்னு உன்னைய வயிற்றுல வச்சுக்கிட்டு அலையிறேன். அவ சொன்ன மாதிரியே நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு, அப்பாவுக்கு, அண்ணனுக்கு, அக்காவுக்கு எல்லாருக்கும் முத்து முத்தா கொத்து கொத்தா அம்மா அள்ளி போட்டுருச்சு. எல்லோரும் வீட்டோட வேப்பிலையை அரைச்சி குடிச்சிட்டு கிடப்பா. வேலைக்கு போக முடியல, வாங்கின வயலையும் வித்தாச்சு. கஞ்சி தண்ணி வச்சு கொடுக்க தரக்கூட ஆள் இல்லாம குடும்பம் தவிச்சு கிடந்துச்சு. உன்னை வயிற்றுல வச்சுக்கிட்டு வேப்பந்தலையை அரைச்சி குடிச்சிக்கிட்டு இருக்கேன் நான். ஆளுக்கு வந்து உன் புள்ள திரிகோண நட்சத்திரத்துல ஜவச்சிருப்பான் போல, அழிச்சிரு தாயி, இல்லை நான் குடும்பத்துக்கு ஆகாதுன்னு கெஞ்சிராக. ஊட்டுவன் காட்டுல இருந்து ஜெயபால் மாமாதான் வந்து வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு கிடக்கான். சரியா மாசி மாசம் நீ வயிற்றுக்குள்ள முண்ட ஆரம்பிச்சிட்ட. உங்க அப்பா 50 ரூபாவை கையில கொடுத்து ஆஸ்பத்திரியில் போய் காட்டிட்டு வாமான்னு அனுப்பி வச்சாரு. அங்க போனா இன்னைக்கே புள்ள பிறந்துரும் தாயின்னு டாக்டர் சொல்லியாச்சு. அந்த பக்கமா வந்த நம்ம ஊர் ஆளுங்க கிட்ட சொல்லிக்கிட்டு நான் போய் படுத்துட்டேன். உங்க அப்பா 5-6 துணிமணியை அள்ளிக்கிட்டு ஆச்சியை கூட்டிக்கிட்டு வந்தாரு. அவ வந்து பார்த்தா நல்ல கருந்தேலி மாதிரி நீ பிறந்து கிடக்கிறத பார்த்து அங்கேயே உங்க ஆச்சி அழ ஆரம்பிச்சிட்டா. எம்மா, 5வது பிள்ளை ஆம்பளை, என் குடிய பஞ்சா பறக்க போறானேன்னு ஒரே அழுக உங்க ஆச்சி. கூட வந்த ராசமணி அக்காவும் ஏன் தாயி வேண்டாம் தாயி, புள்ள அழிச்சிருங்க, அஸ்வினி நட்சத்திரத்துல அம்புட்டு கருப்பா பிறந்திருக்கான், பாலை கொடுக்கும்போது ஒரு நல்லா போட்டு கொடுத்துரு, பாவம் நெல்லோட போகட்டும்னு சொல்றாங்க. நடக்கிற எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு உங்க அப்பன் கல் மாதிரி நிற்கிறான். அவர் என்னைக்கு ஐயா அம்மையை எதிர்த்து பேசியிருக்காரு? நான் அப்படியே உன்னை கையில தூக்கி பார்த்தேன். ஐயோ, முத்தம் கொடுத்தா மூக்கில் ஒட்டிக்குன்ற மாதிரி அப்படியே உங்க அப்பா கலர் உனக்கு. இங்க பாருங்க, நான் இதுக்கு முன்னாடி 4 பிள்ளைய பெத்தேன். 5வதா நான் ஆசைப்பட்டு அப்படியே நான் என் புருஷனையே பெற்றிருக்கேன்.
அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா பச்சை புள்ள உனக்கு உடம்பெல்லாம் முத்து முத்தா போட்டு கிடக்கு அம்மா. எல்லாரும் மறுபடியும் வந்து சொல்றாவ, வேண்டாம் பாப்பா, இந்த புள்ள மொத்த குடும்பத்தையும் வேப்பிலையை அரைச்சி குடிக்க வச்சா அபகுணம் உள்ள குழந்தை இதுன்னு சொல்ல சொல்ல எனக்கு அம்புட்டு வேகம் எங்கிருந்து தான் வந்துச்சோ தெரியல. புள்ளைய தூக்கிக்கிட்டு அம்மன் கோயிலில் போய் படுக்க போயிட்டேன். எம்மா தாயி, ஒன்றுக்கு 2 பிள்ளைக்கு உன் பேரை விட்டேன், நீ தான் என் குடும்பத்தை காப்பாற்றணுன்னு உனக்கு மாரி செல்வராஜனும் உனக்கு முன்னாடி சுப்பையான்னு பேர் வச்சிருந்த உங்கள் அண்ணனுக்கு மாரி ராஜா ஒன்றும் பேர் வச்சேன். அன்னைக்கே அவ்வளவு பேர் சொன்னாங்களேன்னு உனக்கு மட்டும் பாலில் ஒரு ஒத்த நெல்லை வச்சு கொடுத்துருந்தா நீ இப்படி என்கிட்ட வந்து எம்மோ கதை சொல்லு எம்மோ கதை சொல்லுன்னு என்னை இப்படி பாடப்படுத்தியிருப்பியா? அம்மா சொல்லிட்டு சத்தம் போட்டு சிரித்த போது எனக்கு அழுகி பீறிட்டு வந்து விட்டது. அம்மா பயந்தே போய்விட்டாள். அந்த கடவுளே வந்து சொன்னாலும் உன்னை கொன்றுப்பேனா ராசா, நீ என் கவர்மெண்ட் துறையில் கருப்பு தங்கம்ல என்று தோன்றியது. நான் தாமிரபரணியில் கொல்லப்படாமல் தப்பித்தவன் மட்டும் இல்லை, என் தாயின் தண்ணீர் குடத்திலும் கொல்லப்படாமல் தப்பித்தவன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.